ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பார்த்தா போயிட்டுருக்கு. எஸ்ஐஆர் நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வாக்காளர் கணக்கீட்டு ஃபார்மை உங்கள் ஊரில் இருக்க பிஎல்ஓ பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக பார்த்தா ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப பார்த்தா கொடுத்துருவாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்தா ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னொரு நாள் பிஎல்ஓ அந்த ஃபார்மை வாங்குறதுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் பார்த்தா உங்களுக்கு ரிசிப்ட் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்படும் விதிகளுக்கான நடைமுறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஸோ உங்களுக்கான பிஎல்ஓ அந்த எனிமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு நாள் பார்த்தா அவர் உங்களுக்கான அந்த கணக்கீட்டு ஃபார்மை வாங்கி பெற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நிரப்பிய கணக்கீட்டு படிவத்தை சேகரித்து அதன் ஒரு நகலில் படிவத்தை பெற்று கொண்டதுக்கான ரிசிப்ட் பார்த்தா கொடுப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ரிசிப்டை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்ஐஆர் ஒப்புகை சீட்டுகள் வாக்காளர்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க. அதாவது நிறைவு செய்த கணக்கீட்டு படிவங்களை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை சீட்டுகளை மற்றொரு படிவத்தில் வாக்காளரிடம் வாக்குச்சாவடி நிலையாளர்கள் வழங்குவர். இந்த ஒப்புகை சீட்டுகளை வாக்காளர்கள் கவனமாக கேட்டு பெற வேண்டும். நிறைவு செய்யப்பட்டபடி அதாவது படிவங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கைபேசி மூலமாக பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒப்புகை சீட்டை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் எனிமரேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கான ஆதாரமே அந்த ஒப்புகை சீட்டு தான். அதனால் பார்த்தா கவனமாக அந்த ஒப்புகை சீட்டை வாங்கி வைங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு அப்டேட்டை பார்த்தா இந்திய தேர்தல் ஆணையம் ஆல்சோ உங்களுக்கு பத்திரிகை செய்திலையும் வெளியிட்டிருக்காங்க. மறக்காமல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு எனிமரேஷன் ஃபார்மை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.